ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 484வது நாமாவளியாக ஓம் நிர்ஜரேஷாய நம. முருகப்பெருமான் இந்த நாமாவளி தேவர்களுக்கு அதிபதியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. நிர்ஜர அப்படின்னா முதுமையற்ற, தேய்வற்ற, குறையாத வயது உடையவர்கள், தேவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை இது. அப்படி அமரகோஷம் அமரா நிர்ஜரா தேவான்னு அந்த தேவர்களுடைய பெயர்கள் பல பெயர்களில் வர்ணிக்கும். அப்படி நிர்ஜர அப்படின்னா தேவர்களை குறிக்கும். அந்த தேவர்களுக்கும் ஈசனாக அதிபதியாக இருக்கக்கூடியவர். அந்த தேவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த துன்பத்தை போக்குவதற்காகத்தானே முருகப்பெருமான் குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார். அப்போ அந்த தேவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காகவே அவதாரம் பண்ணவர். அப்போ தேவர்கள் எப்பொழுதும் அந்த கிழத்தன்மையே இல்லாமல் இருக்கக்கூடியவா. அப்பேற்பட்ட அந்த நிர்ஜரர்களுக்கும் ஈசனாக இருக்கக்கூடியவர் பரம்பொருளாக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. அதை தான் வள்ளலார் கந்தக்கோட்டத்தில் பாடும்போது சொல்லுவார், குமார பரமேஸ்வரன் இல்லைன்னா என்ன இந்த தேவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையோடு இருக்க முடியுமா? எல்லாமே அந்த அசுரர்கிட்ட அடிமையாக இருந்தால் அந்த தேவாமிர்தம் அடையிறதுக்கு காரணமாக இருந்தது பரமேஸ்வரன். அந்த ஆழ்கால விஷத்தை எடுத்துன்றதுக்கு அப்புறம் தான் இவாளுக்கு அமிர்தம் கிடைச்சது. அப்படி அமிர்தம் கிடைத்தும் அவர்கள் துன்பத்தை அடையும் பொழுதும் குமார பரமேஸ்வரனாக வந்து அவருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். அதை தான் நம்ம பழனி திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். பணியும் அடியார் சிந்தை மெய்ப்பொருளதாக நவில் சரவண பவாவென்று வர்க்கரமுமாகி வளர் பழனி மலை மே நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி அமரர்களுக்கும் பெருமாளாக, அமரர்களுக்கும் ஈசனாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் நிர்ஜரேஷாய நம. ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் சும் சுப்பிரமணியாய நம.